தேர்தலில் வாக்களிக்க சிறந்த முறை வாக்குச்சீட்டு முறையா அல்லது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமா என்ற கேள்விகளுக்கு மக்கள் குரல் பகுதியில் விருதுநகர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வாக்குச்சீட்டு முறைதான் சிறந்தது என்று பல்வேறு மேலை நாடுகளில் நிரூபிக்கப்பட்ட ஒரு தேர்தல் முறை. இந்தியாவிலேயும் வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடைபெற்றால் அது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதும் வலுவானதாக இருக்கும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது அது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் அதை அதில் இல்லைன்னா கோளாறுகளை உருவாக்குவதற்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால வாக்குச்சீட்டு முறை தான் சிறந்த முறை என்பது உலகளாவிய அனுபவத்திலேருந்து நம்ம இந்தியாவிலையும் அதை நடைமுறைப்படுத்தலாம். டைமிங் சேவ் ஆகும், உங்களுக்கு போலிங் டைமிங் சேவ் ஆகும். ரெண்டாவது நிறையா வயசானவங்க பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு ஓட்டு சின்னம் அந்த மாதிரி செல்லாத ஓட்டு போடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஜிட்டல் முறையில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது நம்ம ரிசல்ட்டு டைமிங்லேயே கூட உங்களுக்கு ஈஸியாக கவுண்டிங் பண்ணுறதுக்கும் ரிசல்ட் ஈஸியாக அறிவிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் மெத்தட். மின்னணு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு பதியும் பொழுது ஒரே நபருக்கு பல முறை பல தடவை அது விழுகுது, ஓட்டுப்பதிவில் விழுகுது. அது ஒரு ஓட்டு 10 ஓட்டாக ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை மின்னணுவில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாக்குச்சீட்டில் அந்த மாதிரி செய்ய முடியாது. என்னுடைய ஓட்டு நான் ஏன் கையால் குத்தி போடுறது தான் எனக்கு நல்லதுன்னு படுது. ஏன்னா அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டு தான் இப்போ வரைக்கும் அங்கே நடைமுறையில் உள்ளது. ஏன் மின்னணு வேண்டான்னு சொல்கிறோம்னா, யாருக்கு அதாவது ஒரு பட்டன் அமுக்குனா எந்த பட்டன் ஒர்க் ஆகுதோ இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பல முறை இது நடந்திருக்கு. நான் ஒரு இதுக்கு போட்டேன் அப்படின்னா அது மாறி போய் விழுந்திருக்கு. அதனால் வாக்குச்சீட்டு பெட்ரு என்று நான் நினைக்கிறேன். வாக்குச்சீட்டில்னா நம்ம யாருக்கு போடுறோங்கிறத அந்த எவிடன்ஸ் நமக்கு வந்துடுது. மின்னணில் அது யாருக்கு போட்டோங்கிறது தெரிய மாட்டேங்குது சார். அதனால் இதுதான் சார் நல்லதுன்னு நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் விருதுநகர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.